Hello, my dear listeners. We have come to the last part of magnetism அப்படின்ற ஒரு சாப்டரை ஒரு வழியா முடிக்க போறோம். என்ன சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம்? மேக்னட்டிசம், காந்தவியல் பார்த்துட்டு இருக்கோம்ல, அதை நம்ம இந்த பார்ட்டோட முடிக்க போறோம். அப்போ இந்த பார்ட்ல என்ன படிக்க போறோம்ன்றத நான் லாஸ்ட் சாப்டர்லயே சொன்னேன் இல்லையா, லாஸ்ட் வீடியோலயே சொன்னேன். அப்போ இந்த சாப்டர்ல நம்ம டீல் பண்ண போறது எதை பத்தி அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், மின்காந்த தூண்டல் அப்படின்ற ஒரு சாப்டர். மின்காந்த தூண்டல் அப்படின்ற ஒரு சாப்டரை இங்க பார்க்க போறோம். அப்போ லாஸ்ட் வீடியோல நம்ம டீல் பண்ணது மின்காந்தமை பத்தி, எலக்ட்ரோமேக்னெட்டை பத்தி படிச்சோம். இந்த சாப்டர்ல எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்ற ஒரு புது டேர்ம், மின்காந்த தூண்டல் அப்படின்றத பத்தி படிக்க போறோம். இப்போ எலக்ட்ரோமேக்னெட்னா என்னப்பா? ஒரு சர்க்குலர் காயில், ஒரு காயில் இருக்கு வித் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். இதுல என்ன பண்றோம், ஒரு எலக்ட்ரிக் சப்ளை கொடுக்கிறோம், ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் எலக்ட்ரிக் சார்ஜ் கொடுக்கிறோம். அப்படி கொடுக்கும் போது என்ன ஆகும், இங்க மின்னோட்டம் நடக்கும். மின்னோட்டம் நடக்கிறதுனால என்ன ஆகுது, இது ஒரு மின்காந்தமா மாறுது. இங்க ஒரு காந்த புலம் கிரியேட் ஆகி இங்க இது மின்காந்தமா மாறுது. இந்த இடத்துல நம்ம கரண்ட் சப்ளை கொடுக்கும் போது இந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டரை சுத்தி என்ன ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் கண்டக்டர் ஒரு மேக்னெட்டாவே பிஹேவ் பண்ணுது. இதை தான் நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்னு சொல்றோம். அப்போ கரண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. மின்சாரம், அதாவது மின்னோட்டம் என்ன பண்ணுது, காந்த புலத்தை உருவாக்குது. இதுக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆன கான்செப்ட் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு மேக்னெட் என்ன பண்ண போகுது, கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. மேக்னெட் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண போகுது, காந்தம் மின்னோட்டத்தை தூண்ட போகுது. அதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனை ஃபர்ஸ்ட் ஆம்பியர் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் சொல்றாரு இந்த கான்செப்ட. ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் ஒரு மின்னோட்டத்தை எடுத்து செல்லக்கூடிய கடத்தியால காந்த புலத்தை உருவாக்கும் போது, ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர்னால மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கும் போது, why not a magnet produces a current? ஒரு மேக்னெட்டால ஏன் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது? அப்போ ஒரு மேக்னெட் என்ன பண்ணுது, கண்டக்டர் மேல ஈக்குவல் ஃபோர்ஸை எக்ஸிபிட் பண்ணுது, ஏதோ ஒரு ஃபோர்ஸை எக்ஸிபிட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஆம்பியர் சொன்னாரு. என்ன சொன்னாரு, காந்தம் கடத்தி மேல ஏதோ ஒரு விசையை உருவாக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டாட்டை வச்சது ஆம்பியர். இத மைக்கேல் ஃபாரடே அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்டான சயின்டிஸ்டா, நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சயின்டிஸ்ட் என்ன பண்றாரு, இத ஃபுல்லா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவரு 2 இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்ற ஒரு ஒண்ணு இருக்கு, மின்காந்த தூண்டல் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இது EMF, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு விசைய தூண்டும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தாரு. மின்காந்த விசை அப்படின்றத ஒன்னும் இங்க உருவாகும் அப்படின்றத மைக்கேல் ஃபாரடே 2 எக்ஸ்பெரிமெண்ட்ஸை கண்டக்ட் பண்ணி நமக்கு சொல்லி கொடுத்தாரு. என்ன எக்ஸ்பெரிமெண்ட்? ஒரு காயில் ஆஃப் வயர் இருக்கு, ஒரு காயில் ஆஃப் வயர். இது கூட கேல்வனோமீட்டரை நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். ஓகே, கேல்வனோமீட்டரை நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். இந்த காயில் ஆஃப் வயர் என்ன பண்ணும், கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். எப்போ, ஒரு மேக்னெட் இதுக்குள்ள வரும்போது. ஒரு மேக்னெட்டை ஃபாரடே என்ன பண்றாரு, ஒரு பார் மேக்னெட்டை இந்த காயில் ஆஃப் வயருக்கு உள்ள எடுத்துட்டு போகும்போது இந்த காயில் ஆஃப் வயர்ல எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது உருவாகி கேல்வனோமீட்டர்ல ஒரு டெஃப்ளெக்ஷன் காட்டுது. கேல்வனோமீட்டர் 0ல இருந்து ரீடிங்ஸ் காட்ட ஆரம்பிக்குது. ஓகே,
இதுல இருந்து அவர் என்ன சொன்னார்னா, இப்போ இந்த காயில்ல மின்காந்த தூண்டல் ஏற்பட்டிருக்கு. எது மூலியமா? மின்காந்த விசைனால இங்க ஒரு மின்காந்த தூண்டல் ஏற்பட்டிருக்கு. இஎம்எஃப்னால எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் நடந்து இந்த காயில்ல எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அதனாலதான் இந்த கேல்வனோமீட்டர்ல இந்த ரீடிங் காட்டுது அப்படின்னு சொல்லி ஃபாரடே கன்க்ளூட் பண்ணாரு. இந்த மேக்னெட்டை அவர் ரிமூவ் பண்ணி பேக்வர்ட்ஸ் கொண்டு போனார்னா அந்த டெஃப்ளெக்ஷன் அங்க இல்ல, பேக் டு ஜீரோ. இது கிட்ட கொண்டு வந்தார்னா இந்த டெஃப்ளெக்ஷன் நடக்குது. இது மூலியமா இவரு இது காந்தத்துக்கும் வயருக்கும், காயில் ஆஃப் வயருக்கும் இருக்க கனெக்ஷனை ப்ரூவ் பண்ணிட்டாரு. அடுத்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணாரு. அதுல என்ன பண்றாருன்னா, ஒரு காயில் ஆஃப் வயர் இருக்கு, அந்த காயில் ஆஃப் வயரை ஒரு பேட்டரி கூட கனெக்ட் பண்றாரு. அப்போ இது என்ன? ரிப்ளை எலக்ட்ரோ மேக்னெட் தானே, மின்காந்தம் தானே. இது ஒரு மேக்னெட்டை எலக்ட்ரிசிட்டியோட கனெக்ட் பண்ணும் போது இதுல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதை தான் நம்ம லாஸ்ட் சாப்டர்ல பார்த்தோம். இப்போ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டை கொண்டு போய் என்ன பண்றாரு, அதே மாதிரி ஒரு காயில் ஆஃப் வயர், இந்த வயர்ல எந்த எலக்ட்ரிசிட்டியோ எலக்ட்ரிக் ஃபீல்டோ எதுவுமே கிடையாது, இதை கேல்வனோமீட்டர்ல கனெக்ட் பண்றாரு. இப்போ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டை இந்த காயில் ஆஃப் வயர்க்குள்ள எலக்ட்ரோ மேக்னெட்டை கொண்டு போகும்போது கேல்வனோமீட்டர்ல என்ன ஆகுது, டெஃப்ளெக்ஷன் காட்டுது. இந்த மேக்னெட்டை வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் டெஃப்ளெக்ஷன் காட்டல. அப்ப இது மூலியமா அவர் என்ன ப்ரூவ் பண்ணாரு, நமக்கு கரண்ட், மின்னோட்டம் அப்படின்றது அந்த காயில்ல இன்டியூஸ் ஆயிருக்கு, தூண்டப்பட்டிருக்கு. எப்போ அப்படின்னா கரண்ட் கேரியிங் கண்டக்டர் அப்படின்னா நம்ம எலக்ட்ரோ மேக்னெட் மின்காந்தம் கிட்ட கொண்டு வரும் போது இந்த காயில் ஆஃப் வயர்ல, இந்த வயர்ல எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற மின்னோட்டம் தூண்டப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் யாரு, மைக்கேல் ஃபாரடே கொடுத்தாரு. இது மூலியமா தான் நம்ம ஏசி மின் இயக்கி அப்படின்ற ஏசி ஜெனரேட்டரை நம்ம டிசைன் பண்ணோம். ஓகே, இது ஏசி ஜெனரேட்டரை பொறுத்த வரைக்கும் எல்லா பார்ட்ஸும் ஆல்மோஸ்ட் சேம் டு எலக்ட்ரிக் மோட்டார். மின் மோட்டார் மாதிரி மின் இயக்கிக்கும் அதே பாகங்கள் தான். என்னென்னு பார்த்துருவோம். இன்சுலேட்டட் காப்பர் வயர், அந்த ஏபிசிடின்ற காயில், ஏபிசிடின்ற கம்பிச்சுருள். என்ன கம்பிச்சுருள் இது? தாமிரத்தினால ஆன கம்பிச்சுருள், காப்பரால ஆன கம்பிச்சுருள். மேக்னெட்டிக் போல்ஸ் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். காந்த முனைகள் நார்த் டு சவுத் வந்து என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு நார்த் டு சவுத் ரன் ஆயிட்டு இருக்கும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் பத்தாது இந்த கம்பிச்சுருளை சுத்த வைக்கிறதுக்கு. அதனாலதான் மின் மோட்டார்ல என்ன பண்ணும், நம்ம வெளியில இருந்து சப்ளை கொடுத்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்கணும். ஓகே, ஸ்பிளிட் ரிங்ஸ் என்ன பண்ணும், கரண்டோட டைரக்ஷனை ஆல்டர்னேட் பண்ற வேலை. ஆல்டர்னேட்டார் அப்படின்னு கூட நம்ம எழுதிக்கலாம். ஆல்டர்னேட்டர் அப்படின்னு கூட நம்ம இதை எழுதிக்கலாம். இது என்ன பண்ணும், கரண்ட்டை ரிவர்ஸ் பண்ணிக்கும். அதுதான் கம்யூட்டர், ஆல்டர்னேட்டர். இதான் நம்ம என்ன சொல்றோம், கம்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இது என்ன பண்ணும் அப்படின்னா கரண்ட்டை ரிவர்ஸ் பண்ணும். நம்ம ஸ்பிளிட் ரிங்ஸோட வேலை, அந்த வளையங்கள்னு படிச்சோம் இல்லையா, வளையங்கள் என்ன பண்ணும், கரண்ட்டை ஏபிசிடின்ற டைரக்ஷன்ல போயிட்டு இருக்க கரண்ட்டை என்ன இதோட மெயின் வேலை நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு கரெக்டா அந்த கரண்ட்டை பாஸ் பண்ண வைக்கிற வேலை ஸ்பிளிட் ரிங்ஸ், உறுதிப்படுத்துற வேலை ஸ்பிளிட் ரிங்ஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ ஏபிசிடின்னு ரன் ஆயிட்டு இருக்கப்போ டிசிபிஏ அப்படின்னு சொல்லி நம்மளோட அந்த காயில்ல கரண்ட்டை ரன் பண்ண வைக்க வேண்டிய வேலை ஸ்பிளிட் ரிங்ஸோடது. ஓகே, ஆக்சில் அப்படின்னா அச்சு அப்படின்றத சொல்லியிருக்கேன். இந்த அச்சுல தான் நம்மளோட காயில் கம்பிச்சுருள் இருக்கும். இந்த அச்சு சுற்ற சுற்ற இந்த காயில் இருக்கு இல்லையா, அந்த கம்பிச்சுருளும் சுத்தும். பிரஷஸ் அப்படின்றது தூரிகைகள்னு படிச்சோம் இல்லையா, தூரிகைகள். இது என்ன பண்ணும், நமக்கு
இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி ஜெனரேட்டரை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டை வந்து கேரி அவுட் பண்ணிட்டு வந்து கரண்ட்டை இதுதான் வந்து நம்ம பிரஷஸ் இங்க இருந்து வர கரண்ட்டை கேரி அவுட் பண்ணிட்டு வந்து கேல்வனோமீட்டருக்கு கொடுக்குற வேலை B1 அண்ட் B2 வேலை. அப்போ இங்க இப்படி ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டை பாருங்க, இங்க இருந்து இப்படி ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் B1 வந்து கேல்வனோமீட்டருக்கு பாசிட்டிவ் டெர்மினலாவும் B2 வந்து நெகட்டிவ் டெர்மினலாவும் நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். அப்ப எலக்ட்ரிசிட்டி இப்படி ஃப்ளோ ஆகி கேல்வனோமீட்டர்ல டெஃப்ளெக்ஷன் காட்டும் எலக்ட்ரிசிட்டி இருந்தா. இந்த கேல்வனோமீட்டரை கூட நம்ம அம்மீட்டரையும் கலெக்ட் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ மின்னோட்டம் அங்க ப்ரொடியூஸ் ஆகுது உருவாகுது அப்படின்றதையும் நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். இவ்வளவுதான் இதோட பாகங்கள் பத்தி நம்ம படிச்சாச்சு. இது என்னது? தாமிர கம்பிச்சுருள். இது பொறுத்த வரைக்கும் காந்த முனைகள். அவ்வளவுதான், ஈஸியா நம்ம படிச்சுட்டோம். இப்போ இதோட ஒர்க்கிங் ப்ராசஸ் மட்டும் நம்ம ஈஸியா இதே மாதிரியே பார்த்துருவோம். ஏசி ஜெனரேட்டர் சொன்னேன் இல்லையா, ஏசி ஜெனரேட்டர்னு சொன்னேன். இந்த ஏசி ஜெனரேட்டர்ல இருக்க கரண்டோட டைரக்ஷன் வழிய எந்த லா படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிங்க. ஃப்ளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல், ஃப்ளெமிங்கோட வலது கை விதி. ஜெனரேட்டர் ஆர்ஜி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர் கௌரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ ஆர்ஜி இது என்னது? ரைட் ஹேண்ட் ரூல் ஜெனரேட்டருக்கு. ஓகே, இப்போ நார்த் டு சவுத் இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃப்ளோ ஆகுது, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் ஒரு கதை சொல்றேன் உங்களுக்கு. ஒரு டேம் இருக்கு, அந்த டேம்ல இருந்து தண்ணி வேகமா அதுக்கு கீழே இருக்க டர்பைன் அப்படின்னா ஃபேன், ஒரு நல்ல ஒரு ஃபேன், பெரிய ஃபேன். இந்த ஃபேன்ல இந்த டேம்ல இருந்து வெளியே வர தண்ணி ரொம்ப வேகமா வந்து விழுகுது. அப்போ விழுகும் போது இந்த ஃபேன் என்ன பண்ணும்? ரொம்ப வேகமா சுத்தும் இல்லையா? அப்போ இந்த டர்பைனை நம்ம எங்க கனெக்ட் பண்றோம் அப்படின்னா ஜெனரேட்டர்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெனரேட்டர்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். இப்போ என்ன நடக்கும்? இங்க வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. இப்போ இங்க புதுசா டர்பைன்ல இருந்து நமக்கு ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜி கிடைக்குது. நம்ம மேனுவலா ஒரு எனர்ஜியை கொடுக்கிறோம், ஒரு ஆற்றல் கிடைக்குது. இந்த ஆற்றலை இந்த ஜெனரேட்டர் இயக்கி எடுத்துக்கிட்டு அதை மின்னாற்றலா கன்வெர்ட் பண்ண போகுது. மெக்கானிக்கல் எனர்ஜி ஹியர் இஸ் கன்வெர்டட் இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கைனெட்டிக் எனர்ஜின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப தண்ணி வந்து இயக்கத்துல இருக்கு, அப்ப இயக்க ஆற்றல், அதாவது அங்க மூவ்மெண்ட் இருக்கு, பார்ட்டிகிள்ஸோட மூவ்மெண்ட் இருக்கு. அதனால இயக்க ஆற்றலா இருக்கக்கூடிய இந்த நம்ம ஃபாஸ்டா கொட்டுற தண்ணி இப்ப என்ன ஆற்றலா? மின் ஆற்றலா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது, மின் ஆற்றலா கன்வெர்ட் ஆகுது. எப்படி? ஜெனரேட்டர் மூலியமா அப்படின்றதா நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட். எப்படின்றதான் இங்க பார்க்க போறோம். ஓகே, இப்போ ஒரு எனர்ஜி நமக்கு கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்ற ஒண்ணு நமக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்ச உடனே என்ன பண்ணுது? அந்த ஜெனரேட்டர்ல இருக்கக்கூடிய அந்த ஆர்மெச்சூர் இருக்கு இல்லையா, அந்த கம்பிச்சுருள், தாமிர கம்பிச்சுருள் இருக்கு இல்லையா, ஆர்மெச்சூர், இது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்னா, இதுதான் ஒரு மெயின் டிஃபரன்ஸ் மோட்டாருக்கும் ஜெனரேட்டருக்கும். மோட்டார் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்துச்சு, ஜெனரேட்டர் கிளாக் வைஸ்ல சுத்த போகுது. தட் மீன்ஸ் ஏபி மேல வராங்க, சிடி கீழே போறாங்க, அவ்வளவுதான். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்துல என்ன உருவாகுது அப்படின்னா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்குது. இதுல எந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டோ மேக்னெட்டிக் ஃபீல்டோ இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர் இந்த தாமிர கம்பிச்சுருள்ல முன்ன இல்லை. இப்ப நம்ம தண்ணி வேகமா விழும்போது கிடைச்ச ஆற்றலை இந்த கம்பிச்சுருள் பயன்படுத்திக்கிட்டு இப்ப எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணிருச்சு. எப்படி? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஹெல்ப்னால இப்ப இங்க கரண்ட் அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ எப்படி அப்படின்னா இந்த ஏபிசிடி ஃபாஸ்டா சுத்த ஆரம்பிக்குது. இந்த
இன்சுலேட்டட் காப்பர் ஒயர் இப்போ என்ன ஆகுது, இங்க ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி ஃபாஸ்டா கிளாக் வைஸா சுத்த ஆரம்பிக்குது. ஏபின்றது மேல வருது, சிடின்றது கீழே போகுது, அப்புறம் சிடின்றது மேல வருது, ஏபின்றது கீழே போகுது. இதே மாதிரி ஃபாஸ்டா சுத்தும் போது இந்த கேல்வனோமீட்டர்ல ஒரு டெஃப்ளெக்ஷன் காட்டுது, விச் ரெப்ரசன்ட் அங்க கரண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இதை நம்ம அம்மீட்டர்ல கொடுத்து எவ்வளோ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்றதையும் பார்க்கலாம். இதை நமக்கு தேவையான இடத்துல யூஸும் பண்ணிக்கலாம் இந்த கரண்ட்டை. ஓகே, இப்போ ஏபிசிடி அப்படின்னு கரண்ட் போயிட்டு இருக்கு. எப்போ ஏவும் பியும் மேல வரும்போது சியும் டியும் கீழே வரும்போது. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்போ இந்த காயில், இந்த கம்பிச்சுருள் டி சி பி ஏ அப்படின்னு இருக்கு. இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு, இங்க காந்தப்புலம் இருக்கு. ஓகே, நார்த் போல் சவுத் போல் இருக்கு. மூவ்மெண்ட் எப்படி சுத்துது, கிளாக் வைஸா சுத்துது. இப்போ எனக்கு கரண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு, கரண்டோட ஃப்ளோ, மின்னோட்டத்தோட வழி இருக்கு இல்லையா, தடம் இருக்கு இல்லையா, அது எந்த வழியில இருக்கு அப்படின்றது நீங்களே சொல்லுங்க. டிசிபிஏன்னு இருக்குமா, ஏபிசிடின்னு இருக்குமா, நீங்களே சொல்லுங்க. எதை யூஸ் பண்ணி நீங்க சொல்லணும், ஃப்ளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல், ஃப்ளெமிங்கோட வலது கை விதி யூஸ் பண்ணி நீங்க சொல்லணும். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களோட ரைட் ஹேண்ட நீட்டிக்கோங்க. எப்படி நீட்ட போறீங்க அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கு, நார்த் டு சவுத். அப்ப உங்க தம்ப் இருக்கு இல்லையா, அது தம்ப் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கணும், மேல் நோக்கி ஃபேன் பார்த்த மாதிரி இருக்கணும். உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அது எங்க இருக்கணும், உங்களை ரைட் சைட் பார்த்த மாதிரி இருக்கணும். அண்ட் உங்களோட மிடில் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அது ஸ்கிரீனை பார்த்த மாதிரி இருக்கணும், இங்க இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அதாவது நீங்க இப்போ மொபைல் ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்க, மொபைல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல பார்த்த மாதிரி இருக்கணும். அப்போ இந்த இடத்துல மூவ்மெண்ட் அப்படின்றது, இது வந்து இயக்கம். இது என்னது, இயக்கம். இது என்னது, கரண்ட் ஃப்ளோ ஆகிற மின்னோட்டம், டைரக்ஷன். இது என்னது, காந்த புலத்தோட டைரக்ஷன். கரெக்டா? அப்போ நம்ம கரண்ட் ஃப்ளோ ஆகிற டைரக்ஷன் டிசி பிஏ. தட்ஸ் இட். இவ்வளோதான் அபவுட் நம்ம மின் இயக்கி, அதாவது ஏசி மின் இயக்கிங்க. ஆல்டர்னேட்டிங் கரண்ட் நடக்குது. நம்மள டைரக்டான கரண்ட் இங்க கொடுத்து இதை சுத்த வைக்கல, நம்ம ஆல்டர்னேட் பண்ணி ஒரு கரண்ட்டை உருவாக்கி தான் சுத்த வைக்கிறோம். அவ்வளவுதான். இது ஈஸியா நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். மேக்னெட்டிசம் அப்படின்ற சாப்டரையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஐ ஹோப் ஐ மேட் திஸ் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பேன் அப்படின்றத நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒலி அப்படின்ற லைட் சாப்டரில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹியரிங். You can do it well.